இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே அவர்கள் தன்னுடைய மரண வாக்குமூலத்தை எழுதியிருப்பதாக, அதனை தன்னுடைய சட்டத்தரணிகளிடம் ஒப்படைத்திருப்பதாக அவருடைய மனைவி ஊடகங்களிடம் தெரிவித்திருக்கின்றார். இப்போ எதுக்கு திடீரென்று மரண வாக்குமூலம் எழுதுறாருன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவருக்கு திடீரென்று ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அவர் அனுமதிக்கப்பட்டு இப்போ கிட்டத்தட்ட 20 நாட்களாக போது. இந்த 20 நாட்களாக அவர் சாப்பிடவும் இல்லை. அவருக்கு குழாய் மூலமாக உணவு வழங்கப்படுறதும் உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது திடீரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததன் காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையினுடைய இருதய நோய் பிரிவிற்கு தானே அங்கே மாற்றப்பட்டு இப்பொழுது அவருக்கு தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. அப்போ இன்றைக்கு சனிக்கிழமை அவருடைய மனைவி மனோரி அவரை பார்க்க போயிருக்கிறார். போன இடத்துலான் வெளியால் ஊடகங்கள் மத்தியில் பேசிக்கொள்ள சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி அவருக்கு நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகி கொண்டு வருது. அவருடைய உடல்நிலையை முற்றுமுழுதாக மோசமாக இருக்கிறது. இப்போ 20 நாளாக வாயால் சாப்பிடாம எவ்வளோ காலம் குழாய்க்களால் சாப்பாடு கொடுக்கறது? அதுக்கு யாருமே காரணம் இல்லை, அவர் தான் காரணம். அவர் தான் அடம் பிடிச்சி சாப்பிட மாட்டேன்னு சொல்லி இருந்தது. எனவே இப்போ அவருடைய உடல்நிலை மோசமாகி கொண்டு போகுது. அதனால் அவர் தன்னுடைய மரண வாக்குமூலத்தை எழுதியிருக்கின்றார். அந்த மரண வாக்குமூலத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கான்னு சொன்னால், இந்த மாதிரி நான் உயிரிழந்தா என்னுடைய சாவுக்கு காரணம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா, குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் ஷானி அபேசேகர, மற்றது ரவி செனவிரத்தின, இந்த மாதிரி சில அதிகாரிகளினுடைய பேரை போட்டு இவர்கள் தான் காரணம் என்று சொல்லி அந்த கடிதத்தில் எழுதி அதனை இப்பொழுது தன்னுடைய சட்டத்தரணிகளிடம் ஒப்படைத்திருக்கின்றார் சுரேஷ் சாலே என்று சொல்லி அவருடைய மனைவி குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அதிகாரிகளுக்கு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அவரை காப்பாற்றுற நோக்கம் இல்லையா, அவரை எப்படியாவது சாகணும் என்றுதான் பார்த்து கொண்டிருக்கிறோமாம். அதுதானாம் அவர்களுடைய விருப்பமா அமிதாம் என்று சொல்லி குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறார். ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னு சொன்னால், அவர் தான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி சிறைச்சாலையில் ஒரு வெள்ளிக்கிழமை இரவு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கும்போது அது தவறி கீழே விழுந்துட்டு சொல்லி அடுத்த நாள் சனிக்கிழமை காலையில் இருந்து அவருடைய உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது சிறைச்சாலைக்குள்ள. எனவே அவர் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு அவர்தான் காரணம். இருந்தாலும் அவருடைய மனைவி இப்படியான குற்றச்சாட்டுக்களை முன் வச்சிருக்கிறார். இதில் நாங்கள் இன்னும் ஒரு விஷயத்தையும் கவனிக்கணும். அவருடைய மனைவியாக இருக்கலாம், அல்லது அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய உதய கமன் பில, விமல் வீரவன்ச, இந்த மாதிரி ஒரு குரூப் ஒன்று இருக்குது தானே. இவளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பத்தில் இருந்தே அவர் சாக போகிறார், அவருக்கு இதோ நடக்க போகுது, அவர் ஒருவேளை செத்துட்டான்னு சொல்லி இந்த காலம் தான் இதைத்தான் திரும்ப 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 காய்ச்சபடி. நான் நினைக்கிறேன் இந்த குரூப்புக்கு அதாவது அவருடைய மனைவி உட்பட இந்த குரூப்புக்கு சுரேஷ் சாலே சாகணும், எந்த ஒரு வாக்குமூலமும் கொடுத்துடக்கூடாது, வேற யார்ட்டையும் பேரை சொல்லிடக்கூடாது என்றதான் விருப்பம் போலடக்கு. அதுக்குத்தான் ஏதோ படாத பாடுபட்டு கொண்டிருக்கணும் போலடக்கு, காப்பாற்றுற நோக்கம் இல்லை போலடக்கு. இப்போ இவா அவரை சந்திக்கும் போது சுரேஷ் சாலையை சொல்லலாம் தானே, நீங்களே இப்போ தேவையில்லாமல் சாப்பிடாம கிடக்கிறீங்க, சாப்பிடுங்கள்னு சொல்லி ஒருவேளை மனைவி சொன்னால் அவர் கேட்கக்கூடும் தானே. அப்படி சொன்னாவோ இல்லையோ தெரியல, அதை பற்றி ஒன்றுமே சொல்லல. ஊடகங்கள் மத்தியில் வந்திருந்தோண்டு அதுக்குள்ள பொலிட்டிக்கல். இப்போ ஒரு கணவன் சாக கிடக்கிறாருன்னு சொன்னால் அந்த மனைவியினுடைய பேச்சில் கவலை இருக்குமா, அரசியல் இருக்குமா? ஆனால் இவா கதைக்கிற முழுக்க அரசியல் தான். ஜனாதிபதியை குற்றம் சாட்டுறதும், அரசாங்கத்தை குற்றம் சாட்டுறதும், அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னு சொல்றதும். எனவே இதுக்கு பின்னால ஏதோ ஒரு கூட்டு சதி ஒன்று இருக்கிற மாதிரியே தெரியுது. எனவே என்னதான் நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கணும். சுரேஷ் சாலே அவர்கள் இப்போ வரைக்கும் இருதய நோய் பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார். மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து ஒரு துயரமான செய்தி. டெங்கு நோய் காரணமாக ஒரு இளம் தாய் ஒருவர் பலியாகி இருக்கின்றார். இப்போதான் நாங்கள் கேள்விப்பட்டோம், ருகுணு பல்கலைக்கழக மாணவி டெங்கு நோய் காரணமாக உயிரிழந்த செய்தி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய இந்த ஆண்டுக்கான முதலாவது இறப்பு, டெங்கு நோயால் வந்த இறப்பு என்று சொல்லி இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு இளந்தாய், அதுவும் நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தவா. இந்த மாதம் 18ஆம் தேதி அவாக்கு டெங்கு நோய் என்று சொல்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படுறா. ஏன்னு சொன்னால் டெங்கு நோய் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கு என்று சொல்லி. இத்தனைக்கும் அவள் நிறை மாத கர்ப்பிணி. பிறகு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று ஒரு 3 நாள் கழிச்சு 21ஆம் தேதி, இந்த மாதம் ஜூன் மாதம் 21ஆம் தேதி அவாக்கு ஒரு பொம்பளை புள்ளி ஒன்று பிறக்குது. சுகப்பிரசவம் தான், பொம்பளை புள்ளி ஒன்று பிறக்குது. அதுக்கு பிறகு இன்னும் 2 நாள் கழிச்சு இன்னும் அந்த டெங்கு நோய் தீவிரமடைஞ்சு 25ஆம் தேதி சிகிச்சை பலனில்லாமல் இந்த இளம் தாய், 26 வயதுடைய ஒரு பட்டதாரி இளம் தாய்
உயிரிழந்திருக்கின்றார். மட்டக்களப்பு வாழைச்சேனை பகுதியைச் சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. இது மட்டக்களப்பு மாவட்டத்தில் டெங்கு நோய் காரணமாக இடம்பெற்ற முதலாவது மரணம் என்று சொல்லப்படுகிறது. இதுல உயிரிழந்த அந்த இளம் தாயினுடைய பேர் ஜெயப்பிரியா மோகன் என்று சொல்லப்படுகிறது. ஒரு இளம் பட்டதாரி தாய். இவருடைய உயிரிழப்பு மக்கள் மத்தியில் பெரும் கவலைகளையும் அதிர்ச்சியையும் உருவாக்கி இருக்கிறது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கையில டெங்கு நோயாளர்களுடைய எண்ணிக்கை 50,000 தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 600 தொடக்கம் 700 வரையான புதிய நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டு பதிவு செய்யப்படுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே 50,000 தாண்டி சென்று கொண்டிருக்கிறது டெங்கு நோயாளர்களுடைய எண்ணிக்கை. எனவே அரசாங்கம் எடுக்கிற நடவடிக்கைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய வீடு எங்களுடைய சுற்றுச்சூழலை மிகவும் சுத்தமாக வச்சிருக்கணும். மிக முக்கியமாக இந்த நுளம்பு உற்பத்தி என்ற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது. அதாவது நுளம்பு முட்டை போட்டு பெருகிறதுக்கு ஒரு இடத்தை நாங்கள் கொடுக்கவே கூடாது. எங்களோட வீட்டு ஏரியாவில் இடமே கிடையாது, வெளியில போன்னு சொல்லி கலைச்சி விடுற மாதிரி அந்த ஏரியாவில் இடமே கொடுக்கக்கூடாது நுளம்புக்கு. அப்படி நாங்கள் பாதுகாப்பாக இருந்தோம் என்று சொன்னால் இந்த டெங்கு நோய் பரவலை நிறைய குறைக்கலாம், பெரிய அளவில் கட்டுப்படுத்தலாம். எனவே அனைவரும் பாதுகாப்பாக இருப்போம். போதைப் பொருள் கடத்தல்காரர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களினுடைய ஒரு தொகுதி இன்று எரியூட்டி அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நீர்கொழும்பு நீதவான் திலினி பெரேரா அவருடைய தலைமையில் அவருடைய மேற்பார்வையின் கீழே புத்தளம் வனாத்துவில்ல பகுதியில் உங்களுக்கு தெரியும், அங்கே ஒரு எரிதகன மேடி ஒன்று இருக்குது. அங்கே தான் வழக்கமாக போதைப் பொருட்கள் எரிக்கப்படுறது வழக்கம். எனவே அங்கே இன்றைக்கு பெருமளவிலான போதைப் பொருட்கள் எரியூட்டி அளிக்கப்பட்டிருக்கின்றன. முன்னதாக அது பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்ததானே ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்திடமும் பிறகு நீதிமன்றத்திலும் பாதுகாப்பாக இருந்த இந்த போதைப் பொருட்களை பலத்த பாதுகாப்பின் கீழ் எஸ்டிஎஃபினுடைய பாதுகாப்பின் கீழே இந்த வனாத்தவில்ல பகுதிக்கு கொண்டு வரப்பட்டது. ஏனென்று சொன்னால் போதைப் பொருட்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரதே ஆபத்தான வேலை தான். பெரிய அளவில் பாதுகாப்பு இல்லாமல் சும்மா சிம்பிளாக கொண்டு வந்தால் அதை நடு ரோட்டில் மறைக்கிறதுக்கு மாக்கள் இருக்குது, பறித்து கொண்டு வர்றதுக்கு. எனவே பலத்த பாதுகாப்பின் கீழ் எஸ்டிஎஃபினுடைய பாதுகாப்பின் கீழ் இந்த போதைப் பொருட்கள் கொண்டு எரியூட்டி அளிக்கப்பட்டிருக்கின்றன. இதில் ஐஸ் போதைப் பொருள் 13 கிலோகிராம், கொக்கையின் போதைப் பொருள் 2.5 கிலோகிராம், குஷ் போதைப்பொருள் 39 கிலோகிராம், ஹெரோயின் போதைப்பொருள் 156 கிராம், கஞ்சா 4 கிலோ, மேண்டி என்று சொல்லி இன்னும் ஒரு போதைப் பொருளாம் என்னென்னு தெரியல 1200 கிராம், 1 கிலோ 200 கிராம். அதே போல் போதை மாத்திரைகளுக்கு தானே டேப்லெட்ஸ் அவை 26,262. இது எல்லாத்தையும் சேர்த்து இன்றைக்கு எரியூட்டி அளித்திருக்கின்றார்கள். இன்னமுமே விசாரணைகள் முடியாத ஏராளமான போதைப் பொருட்கள் நீதிமன்றங்களையும் ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்திடமிருந்து தேங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அவையும் காலக்கிரமத்தில் நீதிமன்ற நடவடிக்கையை அடுத்து எரியூட்டி அளிக்கப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறுவர் பெண்கள் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல் ஒரு அதிர்ச்சியூட்டும் புள்ளி விவரம் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், நேற்று சர்வதேச போதை ஒழிப்பு தினம். அப்போ அதை முன்னிட்டு இலங்கையில் பல்வேறு இடங்களில் நிகழ்ச்சிகள் நடந்தது தானே. அதில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அமைச்சர் ஒரு தகவல் ஒன்றை சொல்லியிருக்காரு. என்னென்னு சொன்னால், இலங்கையினுடைய சனத்தொகை என்ற கணக்கீட்டின்படி ஒவ்வொரு 50 பேருக்கும் ஒரு ஆள் போதைக்கு அடிமையாக இருக்கிறார் என்று சொல்லி அந்த புள்ளிவிவரம் சொல்வதாக அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே அமைச்சர் ஒரு புள்ளிவிவரத்தை சொல்கிறார் என்று சொன்னால் அது சாதாரண விஷயமாக இருக்க முடியாது. அது சுகாதார திணைக்களத்திலிருந்து புள்ளிவிவரவியல் திணைக்களத்திலிருந்து எல்லாருமே சரிபார்த்து உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கும். எனவே ஒவ்வொரு 50 பேருக்கும் ஒரு ஆள் போதைக்கு அடிமை என்றது ஒரு சாதாரண விஷயமே இல்லை, அது ஒரு பாரதூரமான விஷயம். எனவே அரசாங்கம் இதை எப்படி கையாள போகுது என்று தெரியல. அரசாங்கம் மட்டுமில்லை, இது சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனை. எனவே போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்கு, போதைப் பொருள் பாவனையை கட்டுப்படுத்துவதற்கு எல்லோரும் சேர்ந்து கூட்டு நடவடிக்கை எடுப்பது மிக மிக அவசியம். 30,000 கோடி ரூபாவுக்கு நடந்தது என்ன? இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முதல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் பாராளுமன்றத்துக்கு சில அதிர்ச்சியூட்டும் தகவல்களை சொன்னவர் தானே. அதில் ஒன்று என்னென்னு சொன்னால், இலங்கையிலிருந்து 30,000 கோடி ரூபாய் சட்டவிரோதமான முறையில் நாட்டை விட்டு வெளியே போயிருக்கிறது. அதாவது இந்த தவறான பணப்பரிமாற்றம் இது நடந்தது தானே வங்கிகளில். அதன் மூலமாக 30,000 கோடி ரூபாய் நாட்டை விட்டு போயிருக்குது. இதன் மூலம் $1 பில்லியன் $1 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் அந்நிய செலாவணி இழப்பு ஏற்பட்டிருக்குது என்று சொல்லி ஒரு அதிர்ச்சியான செய்தியை பாராளுமன்றத்தில் சொல்லியிருந்தார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்ப வேண்டிய 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸாக இருக்கலாம், அல்லது அமெரிக்காவுக்கு அனுப்ப வேண்டிய இன்னும் ஒரு தொகையாக இருக்கலாம். இந்த மாதிரி சில தொகைகள் வங்கி
வங்கிகளில் வந்து காணாமல் போயிருந்தது. அதாவது ஹேக்கர்ஸினுடைய கைகளில் போயிருந்ததாக சொல்லப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவற்றினுடைய மொத்த பெறுமதியை வந்து 30,000 கோடி ரூபான்றது கொஞ்சம் நெஞ்ச காசு இல்லை. அவ்வளோ தொகையை வந்து இப்போ அரசாங்கம் இழந்திருக்குன்னு தான் சொல்லணும். எனவே அது சம்பந்தப்பட்ட விசாரணைகள் இப்பொழுது இடம்பெறுவதாக சொல்லப்படுகிறது. இதுக்கிடையில் வந்து பாராளுமன்றத்திலையும் விசாரிப்பினம் தானே. ஏன்னு சொன்னால் பாராளுமன்றத்தில் உங்களுக்கு தெரியும் கோப் என்று சொல்லி ஒரு குழு ஒன்று இருக்குது. அதாவது வந்து பாராளுமன்ற பொது நிதி குழு என்றதான் அந்த கோப் குழுவினுடைய விரிவாக்கம். அதனுடைய தலைவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா. அப்போ அவர் சொல்லியிருக்காரு என்னென்னு சொன்னால் அடுத்த கிழமை வந்து இப்போ வர்ற திங்கக்கிழமை பிறகு மத்திய வங்கியினுடைய ஊழியர்களை கூப்பிட்டு தாங்கள் விசாரிக்க போகிறோம். பாராளுமன்ற குழுவில் வந்து விசாரிக்க போகிறோம். என்ன நடந்தது, ஏது நடந்தது, எப்படி இந்த 30,000 கோடி ரூபாவும் நாட்டை விட்டு போனது என்று சொல்லி நாங்கள் விசாரிக்க போகிறோம் என்று சொல்லி ஹர்ஷ டி சில்வா வந்து சொல்லியிருக்கார். இந்த ஆஸ்திரேலியாவுக்கு போன காசில் வந்து ஏதோ ஒரு தவறான மின்னஞ்சல் வந்து அந்த மின்னஞ்சல் இருந்த அக்கௌண்ட் நம்பருக்கு பிடிச்சி பார்த்து பாராமல் காசு அனுப்பினு சொல்லி சொல்லப்பட்டது. அதே போல் இந்த மாதிரி அது ஹேக்கர்ஸினுடைய வேலை. அதே போல் இந்த 30,000 கோடி ரூபாவுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி ஒரு முழுமையான விளக்கம் வேணுமென்றதுக்காக இப்பொழுது மத்திய வங்கியினுடைய ஊழியர்கள் விசாரிக்கப்பட இருக்கின்றார்கள் பாராளுமன்றத்தில் வைத்து. எனவே மிக விரைவில் உண்மைகள் வெளியாகும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.